கூப்பிடலையா? இல்ல. என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு? நேத்து ராத்திரி கூட திரும்பவும் கூப்பிட்டு இருந்தாரு. பழைய ஃப்ரெண்டு ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு எல்லாம் கூப்பிட்டு இருந்தாரு. அதனாலதான் விடிய காத்தாலேயே நான் அவசர அவசரமா உங்ககிட்ட வந்து சொன்னேன். 8 மணி தானே ஆயிருக்கு, கண்டிப்பா கூப்பிடுவாரு. ஹலோ மஞ்சு. எனக்கு ஒருத்தர். அம்மாடி. ஹலோ சிவன்குட்டி. லாரன்ஸ், என் பொண்ணு, அவளை ஒன்றும் பண்ணிடாது. எந்த சிவன்குட்டி? உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். எடுத்துக்கொண்டு போனேன், அவ்வளவுதான். உனக்கு என்ன வேணும்? எனக்கு நின்ன வேணும் சிவன்குட்டி. இனி நீ இங்கே வா. ஹாஸ்பிட்டல் அண்ணன் எப்படி இருக்காரு? நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஐசியூல தான் இருக்காரு. சுகர் அதிகமாயி தலை சுத்தி கீழே விழும்போது கூரான ஏதோ உடம்புல குத்திடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கிட்ட நீங்க அப்படிதான் சொல்லிருக்கீங்க, உண்மைதானே? உண்மையை சொன்ன மஞ்சுவை பத்தி ஊர்க்காரங்க புது கதைகளை பரப்புவாங்க. அவ எனக்கு திரும்ப கிடைப்பாளா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒரு பைத்தியக்காரன், ஒரு ராட்சசன், அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் என் பொண்ணை கொண்டு போயிருக்கான். அதனாலதான் நான் டாக்டர் கிட்ட அப்படி சொன்னேன். ஹாஸ்பிட்டல்ல நான் சொன்னது போய் தான். அப்படியே சொன்னா போதும் நான் அண்ணங்கிட்டயே சொன்னேன். அவர் மயக்கமாகறதுக்கு முன்னாடி அதுக்கு சம்மதிச்சாரு. உன் ஃப்ரெண்டு கூப்பிட்டாரா? ஒரு நிமிஷம் இருங்க. எங்க போறீங்க? அவனை பார்க்கத்தான் போறேன். என் பொண்ணை காப்பாத்தி ஆகணும். நீங்க தனியா இல்ல, உங்க கூட நானும் இருக்கேன். ஆனா யார் அவன்? எனக்கு அது தெரிஞ்சாகணும். உங்களோட வாழ்க்கைக்குள்ள எப்படி அவன்? நீ பாலத்துக்கிட்டே நெல்லு, நான் வரேன். அட சிவானா, நீங்களா? இருங்க, நான் பணம் எடுத்துட்டு வரேன். ராஜா, எனக்கு பணம் வேண்டாம். அப்புறம் என்ன மாதிரி சாதாரண ஒருத்தன் வாழ்க்கைக்குள்ள லாரன்ஸ் மாதிரி ஒரு கெட்டவன் வந்தான்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. வாழ்க்கைய சூன்யமாயிடும். தலைமறைவா வாழ்ந்தாகணும். வெளிச்சத்தை பார்த்தா கூட பயந்தாகணும். சொல்றது ரொம்ப சுலபம். ஆனா அனுபவிச்ச எனக்கு தான் ஐயோ, மழை வர மாதிரி இருக்க. என்னங்க, வெளியில துணியெல்லாம் காய போட்டிருக்கேன், எடுத்து உள்ள போட்டுருங்க. சரி சரி.
அது மாட்டிக்கிச்சு, தூக்க முடியாது. மலையை சுத்தி அப்படி போனோம். இந்த பயணத்தால் எனக்கு எந்த லாபமும் இல்லை. அவனுக்கு வேண்டியது என் உயிர்னா அதை நான் கொடுத்துருவேன். என் பொண்ணை நான் காப்பாத்தியாகணும். ஆனா எனக்கு தெரியும், என் வயசு இல்லை உனக்கு, என் மனசும் இல்லை உனக்கு. ஆனா உன் மனசுக்குள்ள இருக்கிற வெறி உன் கண்ணில் தெரியுது. வேண்டாம் முருகா, உன்னை நான் கூட கூட்டிட்டு வந்தது அதுக்காக இல்லை. சாகிறதுக்கு முன்னாடி என் பொண்ணு தப்பிச்சிட்டாங்கிற உறுதி கிடைக்கணும். அது கிடைச்சா மட்டும்தான் எல்லா உண்மையும் அவங்கிட்ட சொல்லுவேன். நீ தூரமா இருக்கணும். அவனுக்கு முன்னாடி நான் தனியா தான் போவேன். தனியா வர சொல்லி தான் அவன் சொல்லியிருக்கான். அவனால கண்டே பிடிக்க முடியாத ஒரு இடத்துக்கு என் பொண்ணை நீ கூட்டிட்டு போகணும். நீ என்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராம என் பொண்ணை பார்த்துக்கணும். நான் சொன்ன இந்த விஷயத்துக்கெல்லாம் நீ மனப்பூர்வமா சம்மதிச்சா மட்டும் இங்கிருந்து என் கூட நீ வரலாம். இல்லைன்னா நீ வர வேண்டாம். இவ்வளோ நேரம் வண்டியை நீங்க தானே ஓட்டுனீங்க. இங்கேருந்து இனிமே வண்டியை நான் ஓட்டுறேன்.